இந்த நாளிலே கர்த்தர் உண்டு பண்ண நாளில் மகிழ்ந்து கழிவுறவும் தேவன் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் ஆராதிக்கும் ஒரு தேவைக்காக நன்றி என்று சொல்லி நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையை தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா இரக்கமுள்ள பிதாவே நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். அன்பு மனதிற்கும் இரக்கமும் கிருபை என்று பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் நாள் கர்த்தாவே இந்த இடத்தில் கூடி வர கிருபை செய்தீங்க ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலும் ஒரு மனப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை துதிக்கும் பொழுது உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த முழங்க தேவனுடைய வல்லமையை கட்டுங்க ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்குறவங்களுடைய காரணம் இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பல இடத்துல சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் பாடி ஆராதிக்கிறோம். ஒரு பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் முடிவதில் கூட ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து நாங்கள் உலகம் அங்கே நடக்கிற ஆராய்ச்சிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, இப்போ நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம், நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி, நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இந்த ஜெப தேசத்தில் நடக்கிற ஒரு ஆராதனை கூட மகிமைப்படுங்க ஆண்டவரை. கர்த்தாவே நம்முடைய தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தராமே ஆண்டவரை ஒரு ஊழியக்காரரை பலப்படுத்தி இன்றைய நாள் ஊழியங்கள் செய்ய பரிசுத்தாவியான உதவி செய்வோம். ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராமே கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிகளை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் நாதரும் 115வது சங்கீதம் 2 வாசம். Nicht uns, Herr, nicht uns, sondern hier steht er zu für deine Gnade und Treue. Warum mögen die anderen Völker sagen, wo ist denn der Gott?
aber Gott ist im Himmel und er tut alles, was er will. Ihr Götter sind aus Silber oder Gold und Menschen gemacht. Obwohl sie einen Mund haben, können sie nicht reden. Obwohl sie Augen haben, sehen sie doch nicht. Mit ihren Ohren können sie nicht hören, mit ihren Augen nicht riechen. Mit ihren Händen nicht fühlen und mit ihren Füßen nicht gehen. Und aus ihren Kehlen kommt kein Laut hervor. Und die sie gemacht haben, sollen ihnen gleichen alle, die auf ihn vertrauen. Israel, vertraue du auf den Herrn. Er ist dein Helfer und dein Schutz. Ihr Priester Aaron, vertraut auf den Herrn. Er ist euer Helfer und euer Schutz. Ihr alle, die ihr den Herrn verehrt, vertraut auf den Herrn. Er ist euer Helfer und euer Schutz. Der Herr denkt an uns und wird uns segnen. Er wird das Volk Israel und die Priester Aarons segnen. Er wird segnen, die den Herrn verehren, die Kleinen und die Großen. Der Herr gebe dir und deine Kinder wieder nachkommen. Ihr seid vom Herrn gesegnet, der Himmel und die Erde gemacht hat. Der Himmel gehört dem Herrn, die Erde aber hat er den Menschen gegeben. Die Toten können den Herrn nicht loben, denn sie sind dort, wo man für immer schweigt. Wir aber können den Herrn loben, jetzt und für alle Zeit. Halleluja. Halleluja. தமிழை நாங்கள் படித்து கற்றுக்கொண்டோம். சங்கீதம் 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வார்கள். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலியுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் அனுப்புதலுக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நாம் ஓய்வு முதல் கொண்டு இன்றைக்கும் கர்த்தரையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி தேவனை உடைய நாளத்திலிருந்து துதித்து உடைய பாடும்போது இணைந்து பாடுவோம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. இந்த நாள் முக்கியமான நாள். இயேசு பவுல் வந்த நாள், கழுதை குட்டியின் மேல் அவர் சாதனோடு ராஜாவாய் கடந்து வந்த நாள். அவர் இதை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்வார்கள். இளம் வாலிப வயதிலே தன்னை எங்களுக்காக ஒப்பு கொடுத்த முன்பாக பவுனி வந்த நாளை ஓசனா என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து பாடினார்கள். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திற்கு ஆரம்பிப்போம். எங்களை ரட்சியம் என்று அர்த்தம் சொல்வது ஓசனா என்றார். அந்த தேவன் வல்லமுள்ள தேவனாய், ரட்சிக்கிற தேவனாய், விடுதலையாக்குற தேவனாய் முன்பாக கடந்து வருகிறார். தடைகளை நீக்கிறவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றால் அடி இருக்கிறபடி மீதாவிலே சொல்லப்பட்டபடி அவர் தடைகளை நீக்கிறவர்களுக்கு முன்பாக முன்னணியிலே கடந்து செல்கிற தேவனாய், இன்றும் உயிரோடு இருக்கிற தேவனாய், இன்றும் அர்த்தங்களை செய்கிற தேவனாய், இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தில் ஆழ்ந்து துதிக்க போரே அதை துதிப்போம். ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே நன்றி சொல்கிறோம். இதுவரை செய்தே Hallelujah.
யோர்தானை குவியலாய் நிற்கச் செய்தவரே, ஆசாரியரின் கால்கள் பட்ட மாத்திரத்திலே தேவனுடைய உடன்படிக்கையை பற்றி சுமந்த ஆசாரியர் பட்ட மாத்திரத்திலே ஓடிக்கொண்டிருந்த யோர்தான் நதி குவியலாய் நின்று அப்பா, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. தடைகளை நீக்கிறவரே, எரிகோ மதிலை துதியினால் தகர்த்தவரே, கோலியாத்தை வீழ்த்தினவரே, தடைகளை நீக்கிறவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அவருக்குள்ளே வாழும் பொழுதுதான் எங்களுக்கு பாதுகாப்பான சங்கத்திலே அவரே நமக்கு துணையாய், அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேலை பயப்படாதே என்று சொல்வேன் சொல்றது. அவர் நமக்கு கேடகமும் துணையுமாய் இருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்தவாறு இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுடன் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துக்கம் வந்தாலும் நாம் பயப்படவே மாட்டோம். என்னென்ன துக்கம் வந்தாலும் நாம் பயப்படவே மாட்டோம். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். நாம் சோர்ந்து போக மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோடு கையில் எடுத்து, குருத்தோடு கையில் எடுத்து நான் ஹோசன்னா பாடிடுவோம், நான் ஹோசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானை அடியானடா, என்னை சதாரித்துக் கொண்டான். சாத்தானை அடியானடா, என்னை சதாரித்துக் கொண்டான். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே இழுத்து விட்டார், இயேசு காலாலே இழுத்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹalleluya. சாத்தானின் தலையில் இருக்கிறவரே, இன்னும் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் விளங்கினவரே, இன்னும் உயிரோடு இருக்கிறவரே, இன்னும் ஜெபங்களை கேட்கிறவரே, இன்னும் அற்புதங்களை செய்கிறவரே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் எங்களுக்கு போதுமானவர்.
நடந்து செல்கிறவரே, செங்கலை இரண்டாக பிளந்து உடைய ஜனங்களை தரையிலே நடத்தி சென்றது போல முன்பாக அக்கினி சம்பமாய் ஸ்தம்பமாய் கூட இருந்து வழி நடத்தினவரே, என்றும் உடைய ஜனங்களோடு கூட இருக்கிறவரே, இம்மானுவேலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை அழகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 வழி நடத்தும் வெண்மீனே, ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விழிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 சரியான துதி கரம் உமக்கு தரமுச்சாமா கரங்களை தட்டி நாங்கள் வந்து வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமது எல்லாவற்றையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆகவே நானும் அந்த ஒருவரை ஆசிரியப்பார். ஆக வெள்ளிக்கிழமை வழக்கம் போல ஆராதனை உண்டு 2 இடங்களிலும். வெள்ளிக்கிழமை பெரிய வழியாண்டு 2 இடங்களும் வழக்கம் போல ஆராதனை நடைபெறும். அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஆராதனை நடைபெறும். அவைக்காக விட்டுகளும் கத்திரங்கள் ஆசீர்வதிப்பார். இந்த வடையில் நாங்கள் ஒரு மலப்பட்டு நாங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாள் கத்தர் உண்டு பண்ண நாள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் உற்சாகமாக காணிக்களை கொடுத்து சின்ன பிள்ளைகள் வசனங்களை கேட்க போகிறோம். இப்பொழுது சகோதர தேசங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம்.
America, in North America, North America, South America, Africa, Europe, Asia, Australia, Canada, நாங்கள் இப்பொழுது உச்சாரமாய் கொடுக்க போகிறோம். அந்த வழியில் சில வசனங்களை சொல்ல போகிறார்கள். ஜாமனுமான கத்தாவே உச்சாரமாய் கொடுக்கிறது பெரியமாக இருக்கிறோம். சொன்னபடி இந்த உச்சாரமாக கொடுக்கிறோம். எங்களையும் உங்கள் காணிகள் அங்கே நீங்கள் ஆசிரியர்கள் இந்த இடத்துல வந்து சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்லும். ஆண்டவரே அவர்கள் பாடசாலை சென்று பாடங்களை கற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யும். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வந்து வசனம் கேட்போம். God plans with the way. Never lose hope. Just when you think it's over, He will make a way for you. பார்த்தீங்களா? கருவத்தில் இங்கே என்ன எனக்கு சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜன் கல்லறை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரமானவரே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த கோவிலாளர் உண்மை ஆராதித்து துதித்து நாமத்தை உயர்த்தினப்படுத்தும் நம்முடைய ஜீவன வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கேட்டு எங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற அடியையும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாவனது 44 மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடி கர்த்ததாவே நீங்கள் ஆளுகை செய்து நன்றி. இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். நேராளர் செய்திக்கு ஆதாரமாக வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு மாதிரியை பின்வைத்து அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியான மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அவர் இயேசுவே நமக்கு மாதிரி. என்னுடைய செய்தியின் தலைப்பு இயேசுவே நமக்கு மாதிரி. அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என்றால் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். எங்களுக்கும் பாடுகள் உலகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாடுகள் ஊடாகத்தான் நாங்கள் பரலோகம் செல்ல வேண்டும். எனவே இயேசு பாடுபட்டார், நமக்காக பாடுபட்டார். அவரை பின்பற்ற நாங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றும்படி ஒரு மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அப்ப இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும். இயேசுவை போல என்னென்னலாம் செய்யணும் என்பதெல்லாம் நாங்கள் தியானிக்க போகிறோம். இயேசு சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் என்னென்னலாம் செய்தார் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது அவர் பிதாவின் சித்தம் நிறைவேற்றினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பிதாவின் சித்தம் பாருங்கள், இயேசு மரணத்துக்கு செல்ல போகிறார். அந்த நேரத்திலே கெத்செமனே தோட்டத்திலே அவர் மிகவும் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லி ஜெபித்த வார்த்தைகளை மத்தேயு 26:38-44 வரை வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னுடனே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடுவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தம் செய்தார். அந்த நேரத்திலும் அவருக்கு அந்த கட்டம் அவர் இறுதி அந்த அவருடைய மரணத்துக்கு செல்லக்கூடிய அந்த கட்டம் மிகவும் வேதனையோடு தான் ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார், பிதாவை நோக்கி செபிக்கிறார். இது என்னுடைய சித்தத்தின்படி என்ன, உன்னுடைய சித்தத்தின்படி கடவுள் என்று சொல்லி. அவர் இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாங்கள், நாமும் அவருடைய எங்களுடைய இயேசு எடுத்த அந்த ஜெபம் எங்களுக்கும் அதாவது ஒரு இதாக இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு சில வேளைகளிலே கடினமான பாதைகள் இதெல்லாம் கடந்து செல்லும் பொழுது நாமும் சோர்ந்து போகிறோம். அப்பொழுது நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்களும் தேவ சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறதால் கிறிஸ்தவர்களுக்கு அது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவர் இயேசு அதாவது அவருடைய பிரசங்கத்திலே சொல்லி இருக்கிறார், அதாவது பரலோகத்தினுடைய இருக்கிற பிதாவின் சித்தம் செய்தால்தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். மற்ற 7:21 வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கின்றவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அவருடைய சித்தம் என்றால் என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்தால்தான் அவருடைய சித்தம் செய்ய முடியும். எனவே தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் என்று பவுல் ஆண்டவரால் சவுலாக இருந்த பவுல் ஆண்டவர் சந்தித்த பொழுது நீர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டார்கள் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நாங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவான சித்தம் நமக்கு தெரிகிறது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னும் அநேக தேவ சித்தத்தை குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எங்களை குறித்து தனிப்பட்ட முறையிலே தேவ சித்தம் என்ன என்பதை நாங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தால் பரலோகத்தில் பிரவசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் ஏதாவது செய்து பரலோகம் போக முடியாது. பிதாவின் சித்தப்படிதான பரலோகத்திலே நாங்கள் போக முடியும். இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் இயேசுடைய அடிச்சோடை பின்பற்றுகிற நாங்கள் இயேசு பிதாவின் சித்தம் செய்தால் நாங்களும் பிதாவின் சித்தம் செய்ய கடவோம். அடுத்தது இயேசு கீழ்ப்படிந்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசிக்கிறோம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். அவர் கீழ்ப்படுதலை பாடுகள் மூலம் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அவர் பூரண ரட்சிப்பை அருள வல்லவராயிருக்கிறார். எனவே இயேசு கீழ்ப்படிந்தால் நாமும் கீழ்ப்படிவோம். அப்ப இயேசு அதாவது கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுவது அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். எனவே இயேசு இதற்கெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அதாவது வேதத்திலே அநேக காரியங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது என்ன? ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. குடும்பத்திலே மனைவி கணவருக்கு கீழ்ப்படிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிள்ளைகள், மூப்பர்கள், இளைஞர்களே நீங்கள் உங்களுடைய மூப்பர்களை கீழ்ப்படியுங்கள் அப்படி என்று. அடுத்தது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். இப்போ கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமானது. எனவே இயேசு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு நாமும் கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். பாருங்கள், வேதத்திலே அவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது தான் பரிசுத்த ஆவியும் அங்கே கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கையை நாங்கள் வாசிக்கிறோம். எனவே இயேசு பிதாவின் சித்தம் செய்தார், இயேசு கீழ்ப்படிந்தார், நாமும் கீழ்ப்படிய கடவோம். அடுத்ததாக இயேசு தம்மை தாழ்த்தினார். தாழ்மை என்று பார்க்கிறோம். பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்திலே 6-8 வரை வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படியும் தாழ்மையும் மரண பரியந்தம் கீழ்ப்படித்து தம்மை தாழ்த்தினார். இங்கே கீழே வாசிக்கிறோம், தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தினார் என்று. அப்ப மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னங்களுக்கு தாழ்மை அவசியம். பெருமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசு பாருங்கள், அவர் எவ்வளவோ தாழ்மையின் சிந்தை உள்ளவராக இருந்தார். அவர் கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தையே உங்களிடம் இருக்கக்கூடாது என்று இந்த பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். அப்ப எங்களுக்கு அந்த தாழ்மையின் சிந்தை இருக்க வேண்டும். பாருங்கள், இயேசு தம்முடைய சீசர்களின் பாதங்களை கழுவினார். அப்பொழுது பாருங்கள், அவர் எவ்வளவாய் அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிதல் தாழ்மையெல்லாம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. எனவே ஆண்டவரும் போதுகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினார், நீங்கள் ஒருவருடைய கால்களை கழுவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இது ஒரு இயேசுடைய தாழ்மை. இயேசுவை போல எவர் பாருங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் எல்லாம் மிகவும் பெருமையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இன்னைக்கு கொஞ்சம் வசதி வந்தோம்னா அநேகருக்கு பெருமை என்ற அந்த இது காணப்படுகிறது. எனவே தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வாழ்வது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நாங்கள் அது அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிகமான கிருபையை அளிக்கிற தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரா? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்வு உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 4ஆம் அதிகாரம் யாக்கோப்பு 7:8 நாங்கள் அதை வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்தது பொழுதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப முதலாவது நாங்கள் அதாவது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவன் அதாவது தாழ்மை என்பது இயேசு நமக்கு கற்றுத்தந்த பாடமாக காணப்படுகிறது. எனவே தாழ்மை பலவீனமானது அல்ல. நாங்களை தாழ்ந்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். எனவே தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்த வேண்டும். சிறுமைப்பட்டு ஆவியிலே நுழைந்தவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிவு, தாழ்மை முக்கியமாக இருக்கிறது. இயேசுவை குறித்து அங்கே வாசித்த வேத வசனங்கள் தான் இவைகளை நமக்கு சொல்கிறது. அவருடைய சிந்தையை நமக்கு இருக்கணும் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமக்குள்ளே பெருமை காணப்படாமல் மாறாக தாழ்மையை நாங்கள் தரித்தவர்களாக நாங்கள் இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும். அடுத்தது பொறுமை சகிப்பு. பொறுமை சகிப்பு இயேசுக்குள்ளே காணப்பட்டது. ஏசாயா 53:7 வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அதில் எவ்வளவு பொறுமையாக, எவ்வளவு சகிப்பு தன்மை
ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல. எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம், அவர் பாடுபடும் பொழுது அவர் பயமுறுத்தவில்லையா, நிதானமாய் தீர்ப்பு செய்தவர்கள் தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்று எபிரேயருக்கு சொல்லப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே ஒரு அடிக்கப்படும் ஆட்டை போல அவர் பொறுமையாய் பாடுகள் வேதனைகளை அவர் சகித்தார். அவர் நமக்கு வந்த பொறுமை, சகிப்பு தன்மை, இயேசு நிமித்தம் நாங்கள் பாடுபடும் பொழுது, நமக்கு நன்மை செய்து நமக்கு பாடுகள் வரும் பொழுது நாங்கள் இயேசுவை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர் எந்த ஒரு பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் பொழுது பதுமையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் இருந்தார் என்று சொல்லி. எனவே இயேசு அதாவது பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருந்தார். மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53 நாங்கள் வாசிக்கிறோம் மேல் வசனங்களிலே நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானம் ஏற்றுக்கொண்ட வாக்கியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே இயேசு பொறுமையாய் சகித்தார், நாங்களும் பொறுமையாய் சகிக்கப்படுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20 வரை வாசிப்போம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அதுவே தேவனுக்கு. அதுக்கு பிறகுதான் நாங்கள் அங்கே பேர் சொல்ற இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு அடிச்சூழலை பின்பற்றி மாதிரி வைத்துவிட்டு போயிருக்கார் என்று. எனவே பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாம் நமக்கு ஆண்டவரை பார்க்கும் பொழுதுதான், அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அவர் இவ்வளவாய் எங்களுக்காக சகித்தார், அவர் பொறுமையாய் சகித்தார். நாமும் நமக்குள்ளே இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, நாங்கள் நன்மை செய்து மற்றவர்கள் மூலமாக நமக்கு இது வரும் பொழுது அதுதான் தேவனுக்கு முன்பதாக பிரியமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எனவே நாங்கள் குற்றம் செய்து அதற்கு தண்டனை வரும் பொழுது, அதற்கு எங்களுக்கு பாடுகள் வந்தால், நாங்கள் தவறு செய்த நிமித்தமாக வருகிற பாடு செய்தால் அது தேவனுக்கு முன்பதாக பிரியமாயிருக்காது. மாறாக நாங்கள் நன்மை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது அதுதான் தேவனுக்கு முன்பதாக பிரியமாயிருக்கிறது. எனவே இயேசுவை போல நாங்கள் பொறுமையாய் சகிப்புள்ளவர்களாய் நாங்கள் இருக்கணும் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக தியாகம். இயேசு தம்மை தாமே நமக்காக தியாகம் செய்தார். எனவே பாருங்கள், கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான். அந்நாட்களிலே ஒரு சிலுவை மரணம் என்பது சாபப்பட்டது. எனவே இயேசு நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்லுது. அவர் நம்மை அதாவது நமக்காக சாபமானார். அப்ப இயேசுடைய தியாகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் ஒரு சில தியாகங்களை நாங்கள் செய்ய உள்ளவர்களாய் இருக்கின்றோம். அப்ப நாங்கள் சுயநலம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழக்கூடாது. பிறரை தனக்கான வேலையை நோக்காமல் பிறருக்கான வேலையை நோக்குவானாக என்று சொல்லப்படுகிறது. எனவே கிறிஸ்தியேசு உள்ள சிந்தையால் தான் அவர் இந்த உலகத்திலே, அதாவது நாம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தார். எனவே நமக்குள்ளே, அதாவது இயேசு யோவான் சுவிசேஷத்திலே சொல்கிறார், 12ஆம் அதிகாரம் 24-25 வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். அவர் கோதுமை மணி போல் மடிக்க வேண்டுமா? அப்பதானே ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் தானே பலனை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாமும் கூட ஒரு கோதுமை மணியை போல் மடிந்து பலன் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு திருச்சபையை குறித்து பவுல் எழுதும் பொழுது மெக்கோதேனிய சபை மக்கள் அவர் மிகுந்த தரித்திரம் இருக்கையிலேயே உதாரத்துவமாய் ஊழியத்துக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே
அவர்களுடைய கிருபையை குறித்து வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த மக்கள் தியாகம் செய்தார்கள். தங்களுக்கு இருக்க வேண்டியதை தாங்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்பதல்ல, அதாவது ஊழியத்துக்கென்று முதலிடம் கொடுத்து அவர்கள் கொடிய தரத்திலும் ஊழியத்துக்கென்று கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் நாமும் இந்த நாட்களிலே மிஷனரிக்காக நாங்கள் காணிக்கல் எடுக்கிற பெரிய வழிகளை காணிக்கல் எடுக்க போகிறோம். அப்ப நமக்கும் கூட சில வழியில் நாங்கள் சொல்லலாம், நமக்கு பொழுது வசதி குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் நாங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். எனவே சில தியாகங்களை நாங்கள் செய்கிறோம். தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் நாங்கள் எதை இழந்தாலும் ஆண்டவர் சொல்றார், 100 நமக்கு கிடைக்கும் சொல்லி. எனவே நாங்கள் சில தியாகங்களை நாங்கள் செய்து ஆண்டவர் சொல்கிறார், கோதுமை மணியை போல நாங்கள் மடிய வேண்டும் என்று சொல்லி, எனவே மிகுந்த பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் தியாகம் உள்ளவர்களாக, இயேசுவை போல தியாகம் உள்ளவர்களாக இருப்போம். 6வது குறிப்பு, சிலுவையிலே இயேசு தொங்கும் பொழுது ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்தார். லூக்கா 23:43 வாசிக்கிறோம். 23. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அப்போ கள்வர்கள், ஒரு கள்ளன் ஆண்டவரை நிந்தித்தான், இன்னொரு கள்வன் சொன்னான், உடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கே நீ என்னோடு கூட பிரதேசில் இருப்பாய். அப்ப சிலுவையில் தொங்கும் போது கூட அவர் ஒரு ஆத்மாவை கூட அவர் அந்த நேரத்தில் கூட ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருந்தார். எனவே இயேசுவை போல நாமும் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் உலகமும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனவே நாங்கள் அறுப்பு மீது வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை எழுப்பப்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாமும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதற்கு சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவர்களை எப்படியாவது ஆதாயம் செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இயேசு ஒரு சமாரியா ஸ்திரீக்காக அந்த நேரத்திலே எவ்வளவு நேரத்தை செலவழிக்கும் பொழுது சீசர்கள் திரும்பி அவர்களுக்கு போஜனம் கொடுத்து போஜனம் பண்ண என்று சொன்ன பொழுது, என்னுடைய பிதாவின் சித்தம் செய்வதால் எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். எனவே அவர் சமாரியா ஸ்திரியை ஆதாயப்படுத்தினர் மாத்திரமல்ல, சிலுவையிலே அந்த கடனையும் ஆண்டவர் ஆதாயப்படுத்தினார். நாமும் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, அதாவது நாங்கள் இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறோம். இயேசுவை போல நாங்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டில்லை, நமக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆத்மாவை குறித்த அவர் பாரம் நமக்கு தேவை. ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்று சிலுவையிலே நுழைந்தார். எனவே அவர் ஆத்ம தாகம் கொண்டவராய் அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கும் நாங்கள், அதாவது ஆண்டவர் சொன்னார், லூக்கா 10 1-3 வரை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே இடத்திலே ஜெபம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அறுப்பு மிகுதியாக இருக்கலாம். ஆண்டவர் எதை குறித்து சொல்கிறார்? ஆத்ம அறுவடையை குறித்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, ஆனால் வேலையாட்கள் கொஞ்சம். அதற்கு எஜமான் வேலையாட்களை எழுப்ப வேண்டும். புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன தேவன் வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இயேசுவை போல ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு நாங்கள் புறப்பட்டு போய் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இயேசு ஆத்ம ஆதாயம் செய்தார். நாமும் ஆத்மா அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அடைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று நாங்கள் 1 பேதுரு 9 நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே அருமையான சகோதரியோ, இயேசுவை போல நாங்கள் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். இறுதியாக 7வது குறிப்பு,
மன்னிப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு மன்னித்தார், நாமும் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்ப நாமும் பிறரை மன்னித்தால் தான் தேவன் எங்களுக்கு மன்னிப்பார் அழைப்பார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே இயேசு எந்த நேரத்தில் எப்படிப்பட்டவர்களை மன்னித்தார்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் அவரை சிலுவையில் அறையுண்டு சத்தம் போட்டு சொன்னவர்களுக்கு தான் ஆண்டவர் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிதாவிடத்திலே அவர் மன்னிப்புக்கான ஜெபமாய் காணப்படுகிறது. எனவேதான் பிரியமானவர்களே, இயேசு மன்னிக்கும்படி மன்றாடினார். நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்களும் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் மத்தேயு 6:14-15 நாங்கள் வாசிப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த மன்னிப்பு என்பது கிறிஸ்தவத்திலே மிகவும் முக்கியமானதாக இருப்பது. எனவே தேவனங்களை மன்னித்தார். எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்த எங்களுக்கு எத்தனையோ முழுதலை சிலங்களை மன்னித்தார். நாங்களும் பிறருடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். அவர் இயேசுவை போல நாங்கள் அவரே எங்களுக்கு அடிச்சோடுகளை பின்வைத்து மாதிரியை வைத்து போனார் என்றால் இயேசுவை போல நாங்கள் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். இயேசுவை போல நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவை போல நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும். இயேசுவை போல நாங்கள் பொறுமையாய் சகிக்க வேண்டும். இயேசுவை போல நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். இயேசுவை போல நாங்கள் ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். இயேசுவை போல நாங்கள் மன்னிக்க வேண்டும். எனவே இந்த தியானங்கள் இன்றைக்கு இந்த ஞாயிறு அடுத்த ஞாயிறு, அதாவது திருச்சபைகளினால் புனித வாரம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கும் பொழுது அவருக்குள்ளே இருந்த சிந்தை நாங்கள் எப்பொழுதும் இயேசுவை உண்மைப்போலங்களை மாற்றும் அதை நாங்கள் செபிக்க வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா கிறிஸ்தவத்துக்குள்ளே எல்லாம் நடக்கிறது. ஆனால் இயேசுவை போல நான் மாற வேண்டும் என்று சொல்லி யார் நினைக்கிறார்கள் யோசித்து பார்ப்போம். எனவே நானும் நீங்களும் நாம் நினைக்க வேண்டியது ஒன்று. அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, இயேசு இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் என்னுடைய அடிச்சூடுகளை நீங்கள் பின்பற்றும், அதாவது பேச சொல்கிறார். அவர் அடிச்சூடுகளை நாங்கள் பின்பற்றும்படி எங்களுக்கு மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறாரா? எனவே இயேசுவே நமக்கு மாதிரி. எனவே இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அதன் நடுவிலும் நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சிலுவை தியானங்களை நாங்கள் இந்த நாட்களிலே நோக்கி பார்க்க வேண்டும். அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எனவே அவர் எங்களுக்காக பாடுகள் வேதனைகள் பொறுமையாக சகித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையை எங்களுக்காக யாரை செய்து முடித்திருக்கிறார். எனவே அவர் மரத்திலே தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய முன்னோர்களின் சாபங்களை நீக்கும்படியாக இயேசு சிலுவையிலே தொங்கினார். பிரியமானவர்களே, வேதம் சொல்வது நாங்கள் சிறந்த ஆடுகளை பொழுந்தோமா, இப்பொழுது அதாவது மேற்பெரும் கண்காணியின் மாநிலத்தில் நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் எல்லோரும் வேதம் இசையாவிலே சொல்லப்பட்ட 53ஆம் அதிகாரத்தில் அவனவன் வழிநடத்தி திரிந்தோமா, ஆனால் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய சித்தம் மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதை அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, இயேசுங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பிதாவின் ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல், அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்காமல், அடுத்தது நாங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், கடவுளுக்கு முன்பாகங்களை தாழ்த்தாமல், எங்களுக்குள்ளே பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாமல், தியாகம் உள்ளமில்லாமல், ஆத்மாதாயம் செய்யாமல், மன்னிக்காமல் நாங்கள் வாழுவது தேவனுடைய கிறிஸ்துவை போல நாங்கள் மாறுகிறதல்ல. இயேசுவை போல நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் பேரளவிலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்காமல்
இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும். அதான் உண்மையான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் முன்குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாகத்தான் ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய குமாரனின் சாயலாய் எங்களை மாற்றுவதற்கு. எனவே இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும். அவரை போல நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவரை போல நாங்கள் சேவை செய்ய வேண்டும். நாங்கள் என்னை மாற்றும், எங்கள் உள்ளத்திலே மாற்றும் என்று நாங்கள் ஆண்டவர் தண்டங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று நாங்கள் துதித்து ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றும் என்று. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி அன்பை வெண்ணெடும் வேளை கண்களுக்கு கலங்குடுதே, கத்தாவும் பாடுகள் நினைத்தால் நெஞ்சம் உருகுது என்ற அந்த பாடலை நாங்கள் பாடி எங்களையும் அந்த இறுதி வரிகள் சொல்கின்ற பாடலே உம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உடைய ஜீவனை எங்களுக்காக தந்தி எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்தும் என்ற அந்த பாடல் வரிகள் சொல்கிறது. பாடலை உணர்வுபூர்வமாய் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் பாடுவோம். கல்வாரி அன்பை பெண்ணிடம் வேளை கண்கள் கலன்படுதே, கத்தாவும் பாடுகள் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்று சொல்லி நாங்கள் பாடப்போகிறோம். கல்வாரி அன்பை பெண்ணிடும் வேளை கண்கள் கலந்திடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. பாடுவோம். கல்வாரி அன்பை பெண்ணிடும் வேளை கண்கள் கலந்திடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கிறிஸ்தமரே பூந்தாவினில் கதறி வாழும் மோசே, கிறிஸ்தமரே பூந்தாவினில் கதறி வாழும் மோசே, எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீர்க்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை பெண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வைத்தனரோ, செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வைத்தனரோ, செந்நிறமாக்கினரோ, அப்போது அவர்கால் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, ஆத்மாவும் மனம் பெருகே, ஆத்மாவும் மனம் பெருகே. கல்வாரி கல்வாரி அன்பை பெண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
தந்தீரன்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்தீரோ தந்தோ அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உம்மை போல் மாற்றும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல் ஆண்டவரே கர்த்தாவே பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக, உம்மை போல் கீழ்ப்படிக்கிறவர்களாக, உம்மை போல் தாழ்த்துகிறவர்களாக, உம்மை போல் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே சுவாமி தியாகம் செய்கிறவர்களாக ஆண்டவரே, உம்மை போல் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக, உம்மை போல் மன்னிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆண்டவரே இயேசுவின் சாயலாய் மாற்றும்படியாய் இந்த நேரத்திலே கர்த்தாவை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாட்களிலும் ஆண்டவரே சுவாமி எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரே உம்மை போல் எங்களை மாற்றும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே சுவாமி. எங்களுக்கு இருக்க பெருமைகள் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்க கீழ்ப்படியாத தன்மைகள் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சகிப்பில்லாத தன்மைகள் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்த ஆண்டவரே, எங்களுக்காய் பாடுகள் வேதனைகளை நீங்கள் பொறுமையாய் சகித்தது போல நாங்களும் உலகத்திலே உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உபத்திரவங்கள் பாடுகளிலே ஆண்டவரே உடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரே உடைய ராட்சத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் பாடல் பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். அறிவித்தபடி ஒவ்வொரு பெரிய வழி என்றும் ஒவ்வொரு வருடமும் பெரிய வழி என்று 2 சபைகளும் காணிக்கை எடுத்து அதாவது நன்கொடை கொடுத்து விசாரணை ஊழியர்களை காணி வருவது வழக்கம். ஆகவே அதுக்குரிய கவர்கள் இருக்கிறது. நீங்கள் போகும்போது எடுத்து சென்று அடுத்த வழியிலான காணிக்கப்பட்டிய போடுங்கள் வழக்கம் போல செய்கிறபடி அதை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே உற்சாகமாய் கொடுக்கிறோடு பெரியமாக இருக்கிற சொல்லி உற்சாகம் மனதோடு குடும்பம் திரு சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்தி நாங்கள் துதித்து ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சிலுவை மீதினில் நேசரவர் பாதகம் நீதிவர் கள்வர்கள் நடுவில் ஒளிமயமே கலங்கியே தாகத்துடன் கலங்கியே நின்றார் தாகத்துடன் சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னே நீதிபர சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னே நீதிபர கள்வர்கள் நடுவில் ஒளிமயமே கலங்கிய தாகத்துடன் கலங்கிய தாகத்துடன் சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னே நீதிபர மாந்தரின் வேதனை நொறுங்குண்ட இதயத்தில் ஏற்றவராய் தாகமாய் இருக்கிறேன் என்றாரே தாகமாய்
நினைத்தருளும் உள்ளிட்ட கல்வனைக்கும் நிலையான ரட்சிப்பு உண்டென்றார். ஆத்மபாரம் கொண்டவராய், ஆத்மபாரம் கொண்டவராய் அன்பை பொழிந்தார் சிலுவையிலே. அன்பை பொழிந்தார் சிலுவையிலே. சிலுவை மீதில் பேசவர் பாதகர் முன்னில் நீதிபர். சிலுவை மீதில் பேசவர் பாதகர் முன்னில் நீதிபர். வந்த நோக்கம் பூமியில் முடிந்ததே. எல்லாம் முடிந்தது என்றுரைத்து ஆவியை ஏற்றிடும் என்றாரே. என் ஆவியை ஏற்றிடும் என்றாரே. நமக்காய் ஜீவனை ஈந்தாரே. நமக்காய் ஜீவனை ஈந்தாரே. சிலுவை மீதில் பேசவர் பாதகர் முன்னில் நீதிபர். சிலுவை மீதில் பேசவர் பாதகர் முன்னில் நீதிபர். கல்வர்கள் நடுவில் ஒளிமயமே கலங்கிய நித்திரகாலத்துடன். கலங்கிய நித்திரகாலத்துடன் சிலுவை மீதில் பேசவர் பாதகர் முன்னில் நீதிபர். சிலுவை பேசவர் பாதகர் முன்னில் நீதிபர். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆத்மா பாரம் கொண்டவராய் அன்பே நமக்கு வெளிப்படுத்தின தேவனே. ஆகவே அறுப்பு வேலை ஆட்களோ கொஞ்சம் அறுப்புக்காக எஜமான ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொடுங்கள் சொல்லவில்லை. இந்த நாட்களே பெரிய வழி என்று நாங்கள் உற்சாகமாய் கொடுத்து ஊழியங்களை தாங்குவோம். இந்த நாட்களில் ஆண்டுடைய வருகைக்காக சபைகள் ஆயத்தப்படட்டும் என்று சொல்லி உற்சாகமாய் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பணிகளை செலுத்துவோம். திருமணமாக துதித்து நாங்கள் பாடலை பாடி வருகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமானது. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை துதிப்போம். பரிசுத்தரை பரிசுத்தம் ஸ்தோத்திரம் பண்ணவே ஆண்டவருக்கு வேண்டுகிறது. துதிக்கவும் நாங்கள் கேட்க வேண்டுகிறது. ஆண்டவரை அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம் உள்ளது நாளத்தில் நன்றி சொல்லுவோம். எனக்காக சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தது. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி. இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும், அவர் அன்பு நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும்.
தாழ்மை வளர வேண்டும். மன்னிப்பு மனப்பான்மை வளர வேண்டும். சமரச சிந்தை வேண்டும். மன்னிப்பு கேட்கும் மனம் வேண்டும். மனத்தாழ்மை வளர வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும். அவர் அன்பு நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். நீதியும் நேர்மையும் வளர வேண்டும். தூய வாழ்வு வேண்டும். பிறர் செய்த உதவிகள் நினைக்க வேண்டும். நன்றியுடன் வாழ வேண்டும். நீதியும் நேர்மையும் வளர வேண்டும். தூய வாழ்வு வேண்டும். பிறர் செய்த உதவிகள் நினைக்க வேண்டும். நன்றியுடன் வாழ வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். அன்பின் எல்லை சிலுவையிலே காட்டிய இயேசு அதற்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும். அவர் அன்பு நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். இயேசு நமக்கு வேண்டும். அவர் அன்பு நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் நமக்கு வேண்டும். எவரையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் அதற்கு வேண்டும். இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அதுக்கு இயேசுதான் வேண்டும். அவை நீதியும் நேர்மையும் வளர வேண்டும். தூய வாழ்வு வாழ வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வேண்டும். பிறர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் இயேசு நமக்கு வேண்டும். அவருடைய அன்பு நமக்கு வேண்டும். அந்த அன்பு இருந்தால் அன்பு சகலத்தையும் தாங்கும். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லி தேவனையா துதித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறோம் ஆண்டவர். அல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரம். மகிமை தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கம் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் மனதோடு இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்தீங்க. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. உம்மை போல நீரே எங்களுக்கு மாதிரியாக இருக்கிறது கர்த்தாவே. உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்த ஆண்டவரை சகலத்தை மன்னித்து இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பாவும் உடைய பாதத்தில் நாங்கள் அமரவும் ஆண்டவரை உண்மையை நாங்கள் அன்னைக்கூடம் எங்களுக்கு இருவதாலும் இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. சிறிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவை பலப்படுத்துங்க ஆண்டவரை. வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த இடத்துல கூடி வரும்போது உங்களுடைய பெரிய சமாதானம் கடந்து வரட்டும். பாதுகாப்பின் கரம் கூட இந்த நடந்துட்டோம் ஆண்டவர். இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை வரட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த கடந்த காலங்களை ஆண்டவரை இயேசுவை அண்டிக் கொள்வதே நமக்கு நலம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய கிருபை வெளிப்பட வேண்டுமான நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வளர்ந்து இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். சொல்லுவோம் எல்லாமே. நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல வகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் மனமும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.